இப்போ 3000 மந்த்லி ஒருத்தர் வந்து 3000 ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா ஒரே ஃபண்ட் போதுமா சார்? ஒரு 3000 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஈக்விட்டி ஃபண்டு போகிறோம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ஒரு நிஃப்டி ஃபைண்டோட போகிறோம். 3000 ரூபா போகிறதில்ல, 2000 ரூபா அந்த ஃப்ளெக்ஸி கேப்லேயே இல்லை ஒரு நிஃப்டி ஃபைண்ட்லேயே போட சொல்லுங்கள். மீதி இருக்கிற 1000 ரூபாயை வந்து இன்வெஸ்ட் இன்டு மணி மார்க்கெட் ஃபண்டு, அந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் வில் த பெட்டர். லாங் டேர்முக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறதாக்கா இந்த நிஃப்டி ஃபைண்டோட இது ஃப்ளெக்ஸி கேப்போ போகும். அண்ட் மோரோவர் 10லேருந்து 15 வருஷமா அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அவங்க வந்து அது பண்ணாமல் நான் வந்து நடுவுலையே இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னானாக்கா நடக்காது. முதல் 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் உங்களால் மேஜிக் பார்க்க முடியாது. நீங்கள் பண்ணுற அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து முதல் 5 வருஷத்தில் 5 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் முதலீடு எவ்வளோ பண்ணீங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கறச்ச தான் உங்களுடைய மேஜிக்லாம் நடக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து மேலே போகும். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இதை வந்து இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஒரு பேஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொன்று தெர் இஸ் அ டிசிப்ளின் இருக்கணும். இது ரெண்டும் இல்லைனாக்கா உங்களால் வந்து அந்த எஸ்ஐபியில் வந்து நீங்கள் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முறையான முறையில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிட்டர்னை வந்து அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது உங்களால்.